ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொல்லி வசனம் நம்மை கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமை மிகவும் ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. இந்த நாட்கள் அநேகர் இந்த பொறுமையை இழந்து போனவர்களாக, அநேக நேரங்களில் தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறவர்களாக, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பொறுமை நம்மை சிக்க வைப்பதற்கென்றே சிலர் நம்மிடம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மோதுகிறதான பொழுது நாம் எடுக்க வேண்டிய ஒரு போராயுதம்தான் இந்த பொறுமை. ஏதோ ஒரு கோபத்தில் அந்த நேரத்தில் ஏற்படுகிறதான சூழ்நிலை, நாம் கையாளுகிறதான காரியங்கள், பொறுமை இல்லாமல் நாம் விடுகின்றதான வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறதான கோபங்கள் எத்தனை பெரிய தடைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அனைவரும் அவரவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். நாம் அதிகமாக பொறுமையை இழப்பது நம்முடைய பலவீனத்தில் தான். அதேதான் நமக்கு எதிராக காணப்படுகிற நம்முடைய எதிரிகள் மிகப்பெரிய கொலைக்கருவியாக உருவாக்கி நம்மை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த பொறுமையை நாம் எங்கு காணப்படுகிறோமோ, நாம் வேலை செய்கிற ஸ்தலமானாலும் சரி அல்லது வேற எந்த சூழ்நிலையிலும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் செயல்களிலும் நாம் கடைபிடிக்கிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையை கண்டு உணர முடியும். பொறுமை கொள்ளும் நெஞ்சம் ஒருபோதும் வெறுமை கொள்ளாது. பொறுமையை நம்மை காக்கும் ஒரு பேராயுதம். அதை சரியாக முறையாக பயன்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி நம் முயற்சி எடுக்கிறதான பொழுது நல்ல பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்க மறுப்பது கோபம், நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்வதை பொறுமை என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரம் வருகிறதான பொழுது, துன்பம் வருகிறதான பொழுது, கஷ்டங்கள் உண்டாகிறதான பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மாத்திரமல்ல, தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறதான பொழுது, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் உண்டாகிறதான பொழுது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையை காக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நமக்கு துன்பமா கஷ்டமா இவைகள் உண்டாகிறதான பொழுது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், 40ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறதான பொழுது, கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுவதை கேட்டார். நமக்கு நாம் ஜெபிக்கிறோமா, தெய்வ சமூகத்திலே அநேக காரியங்களை விண்ணப்பிக்கிறதான பொழுது அவைகள் வரும் வரை, அந்த ஜெபத்திற்கு பதில் மறு வரை நாம் தெய்வ சமூகத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறதான பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறதான பொழுது, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரதான் செய்யும். நீங்க குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று சொல்லி, நீங்கள் நன்மை செய்து ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டங்களையும் வேதனைகளும் பாடுகளையும் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் அது தெய்வ சமூகத்திலே மிகவும் விலையேற பெற்றது. நீங்கள் நன்மை செய்து நீங்கள் பாடுபடும் பொழுது சகலவற்றையும் நீங்கள் பொறுமையாக சகிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் சகலமும் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறதான பொழுது பொறுமையாக சகலவற்றையும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். பொறுமையாக தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். வீணான வார்த்தைகளை அளப்பாமல் கோபப்படாதவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே வஞ்சனை இல்லாதவர்களாக,
நாம் காணப்படுகிறதான பொழுது அது தெய்வ சமூகத்திலே விலையேறப்பட்டதாய் காணப்படும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவ நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி நம்முடைய சகலவற்றையும் சகிக்கத்தக்கதான இந்த கிருபைகளை, அந்த பொறுமையை ஆண்டவரே நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி தெய்வ சமூகத்துல நாம் கேட்போம். கர்த்தர் பொறுமையை தருவார். தெய்வ சமூகத்துல காத்திருக்கிறதான பொழுது நிச்சயமா எப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இறக்கும் நிறங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் பொறுமையாக இருந்து சகலவற்றையும் நாங்கள் சம்பூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுப்பீராக. பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் துக்கங்களும் கண்ணீர் வரும்போது அவைகளை எதிர்கொள்ளத்தக்கதான பொறுமையை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. வீணான வார்த்தைகளை உபயோகிக்காதவர்களாக, கோபப்படாதவர்களாக, எந்த காரியத்திலும் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காதவர்களாக, சகலவற்றையும் பொறுமையோடு கூட இருந்த ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, நான் தெய்வ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வார்த்தையின்படி பொறுமையாக சகலவற்றையும் தேவ சமூகத்துல சொல்லி பொறுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தகப்பனே ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.